அனுவும் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. முரளியை பார்த்துட்டு, முரளி தான் வந்து அஞ்சலி மேடமோட வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து ஏன்டா சும்மா மாப்பிள்ளையை அடிச்சிட்டு இருக்க, அவருக்கு உடம்பு சரியில்லைடா, அவர் ரிப்போர்ட்ஸ்லாம் பாரு, அவருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா, அதனால் நிறைய விஷயங்கள் அவர் மறந்துட்டாரு, அதனால தான் அவர் முழிச்சிட்டே இருக்காரு, உங்களுக்கு எதுவும் புரியலையா அப்படின்னு என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க நம்ம வந்து அஞ்சலி. அடுத்து வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ரெஸ்ட் வேணும், முதல்ல மாப்பிள்ளை உள்ளே படுக்க வைக்கிறேங்க, எல்லாத்தையும் நான் விடாவரியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து இந்த மாதிரி பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து அவர் வந்து பொழிச்சதே பெரிய விஷயம், அதனால தான் அவர் இங்கே வரல அப்படின்னோடனே உங்ககிட்ட நான் நீங்கள் அப்பாவை போகிற சொல்லலாம் நினச்சிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து அஞ்சலி. பயங்கரமாக புலம்பி அழறாங்க. உன்னை எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் படுக்க வைமான்றாங்க. இங்கே அபியும் அனுக்கும் ஒன்றுமே புரியல. அனு அபி வந்து பேசுகிறாங்க. என்ன இது அனு, இவர் தான் வந்து நம்ம அஞ்சலி மேடமோட வீட்டுக்காரா, அப்போ ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருந்தான் அவன், அங்கே வந்து நம்மக்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சுட்டு இங்கே வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒருத்தன் தான் உன்னை கல்யாணம் பண்ண வந்தானா, ஐயோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது, நல்ல காலம் அபி, உன் வாழ்க்கை வந்து காப்பாற்றியாச்சு, இல்லைன்னா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன நடந்திருக்கும், ஐயோ நினச்சி பார்க்க பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனு பதறி போகிறாங்க. உடனே அபியும் வந்து அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அனு, என்ன நடக்குது என்னை சுற்றிலே தெரில, இவ்வளோ ஒரு மோசமானவரை நம்ம வீட்டில் வச்சுருந்தோமா, சரி இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் இப்பயே போய் சொல்லிடுற எல்லாக்கிட்டேயும் சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ சொல்ல வேணாம், ஏன்னா இப்போ தான் வந்து அஞ்சலி மேடம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அவங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை, சமய சந்தர்ப்பம் பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து அவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அபிக்கு மனசே கேட்கல, இதை விடவே கூடாது, போய் முதல்ல வந்து அவர்கிட்டையாவது ராகவ் கிட்டையாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க அப்படின்னு ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. ராகவ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி அந்த முரளி வந்து நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களை எல்லாரும் ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ண பார்த்தான், அன்றைக்கி கூட கல்யாணத்துலேருந்து ஓடி போனேன்னா அது இவன் தாங்க, இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், வந்தோடனே சொல்லணும்னா ஒரு மாதிரி இருக்கும் தான் இப்போ சொல்கிறேன், எல்லாம் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அயோக்கியத்தனை பண்ணியிருக்கானா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், சாரி அபி ஒன்று நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்றாரு. எதுக்கு சாரி அப்படின்னோடனே நான் வந்து சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த முரளியை வந்து சட்டையை பிடிக்கிறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்கச்சா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மேலே அனுப்ப பார்க்குறாரு. அந்த டைமில் எல்லோரும் வந்து தடுக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து தவறான முடிவுக்கு போயிட்டு அப்படியே வந்து மேலே அனுப்பிச்சிடுறாரு. அதனால் எல்லாம் பதறி போகிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து கடவுளாக நினச்சி பார்த்துட்ருக்காங்க நம்ம அபி. இந்த மாதிரி தான் நடக்கும் கண்டிப்பாக, அவர்கிட்ட சொன்னால் ஏற்கனவே அவர் வந்து டென்ஷன் பார்ட்டி, இதில் வேறு நம்ம இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக வந்து அஞ்சலி அக்காவோட வாழ்க்கை அவ்வளோதான், நம்ம வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி வேறு என்ன தான் பண்ணுறது, இதை சொல்லாமல் எப்படி இருக்குது, சரி முதல்ல அந்த ஆளுக்கு குணமாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம், பொறுமையாக தான் இதை வந்து நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து அபி வந்து நம்ம சொல்லாமல் இருக்கிறது தப்பாக, ஒரு வேளை இவர்கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை தீருமா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வராரு ராகவ். எப்படி இருக்கா பார்த்தியா, அமைதியாக இருக்கா பார்த்தியா, ஏற்கனவே அவன் கூட சேர்ந்து அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இன்றைக்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கா, ஏதாவது சொல்கிறாளா பார்த்தியா, அப்படியே நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷனாக ஆகிட்டே இருக்காரு. இவர் என்ன என்னை பார்த்து இப்படி முறைக்கிறாரு, நான் என்ன பண்ணது அவங்க மாமா நம்மளை பார்த்து முறைச்சிட்ருக்காரு, ஒன்றும் புரியலையே, இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது தான் நல்லது, ஆனால் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு என்னை பார்த்து, நான் சொன்னதில் உண்மை நினைப்பாரோ நினைக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அபி. உடனே அனு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கிருஷ்ணா தான் இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து நடித்தது முரளியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க வீட்டில். அவங்க அத்தை என்னடி சொல்கிறேன், இவ்வளோ நடந்திருக்கா, அட பாவி இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இதை